அனைவருக்கும் வணக்கம். ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். திஸ் இஸ் கரூர் செல்வா ஸ்டாக். ஐ ஆம் செல்வராஜ். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சனிக்கிழமை 27ஆம் தேதி சனிக்கிழமை நடிகர் விஜய் அவர்கள் பேசும்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 40 பேர் பக்கம் இறந்துட்டாங்க. 40 பேர். அதாவது இந்தியாவிலேயே இதுவரைக்கும் எந்த அரசியல் கூட்டத்திலையும் நடக்காத சம்பவம். அதாவது பார்க்கும்போது அப்படியே நெஞ்சு பதறது, கேட்கும்போது அப்படியே இதயம் துடிக்குது. நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல மக்களுக்கு தான் சில சுய அறிவு வேணும். அதாவது நடிகர்கள், தலைவர்கள் யார் வந்தாலும் 1 மணி நேரத்தில் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதில் போய் சிக்கி உயிரிழந்து காலம்பூரா நம்ம அவதிப்படுறது நமக்கு தான் தெரியும். இந்த சம்பவத்தை பார்த்தா இதெல்லாம் நேரில் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். நேரில் பார்த்து அப்படியே ஒன்றும் பேச முடியல. இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இப்போ பல பேர் பல விதமாக மாற்றி கருத்து சொல்கிறாங்க. அரசியலுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஆனால் மக்கள் இவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக இன்னும் இருக்கிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்தியாவிலேயே, அதாவது உலகத்திலேயே இந்தியாவில் தான் ரொம்ப இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. உலகம் முழுவதும் இருந்தாலும் கூட தமிழகத்தில் தான் ரொம்ப போதை, அதாவது மது, மாது, சூது, இந்த போதை இருக்குது. இதை விட மிகப்பெரிய மோசமான போதை எது தெரியுங்களா? செலிப்ரிட்டிஸ் கொண்டாடுறது தான். செலிப்ரிட்டிஸ் கொண்டாடலாம், நமக்கு பிடித்த தலைவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், கொண்டாடலாம். ஆனால் நம்முடைய குழந்தைகள், நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய நண்பர்கள், அவர்களுடைய உயிர் இழப்புக்கு அது காரணமாக இருக்கக்கூடாது. அதுக்கு காரணமே முட்டாள்தனமான, அதீத தீவிரமான ரசிகர்களுடைய கூட்டம்தான். அதாவது இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக கல்வியிலும் சரி, தொழில் வளர்ச்சியும் சரி, பொருளாதாரத்திலும் சரி முன்னேறிய முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஆனால் சில இதில் பார்த்தா பின்னோக்கி போயிட்டுருக்குது. இன்னும் அப்படி தான் போயிட்டுருக்குது. பக்கத்து மாநிலமான கேரளாவில் போய் பாருங்கள். எவ்வளோ பெரிய நடிகர்கள் வந்தாலும் சரி, அவங்க பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடி தங்களுடைய உயிரை இழக்க மாட்டாங்க. இந்த சம்பவத்தை பார்த்தா பெரிய அப்படியே சொல்ல வார்த்தையே வரல. 27ஆம் தேதி ஒரு 3 மணிக்கு கரூர் வரதா இருந்தது. ஆனால் 3 மணிக்கு தான் அங்கே 3 மணிக்கோ 2:30 மணிக்கு நாமக்கல்லில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் 7 மணிக்கு கரூர் வராரு. நடிகர் விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 7 மணிக்கு தான் கரூர் வராரு. ஆனால் மக்கள் கூட்டம் கிட்டத்தட்ட 9 மணிலேருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. வேலுச்சாமிபுரங்கிற இடத்துல. வேலுச்சாமிபுரம் அந்த இடம் குறுகலான ஒரு இடம்தான். 2 பக்கம் அது கனெக்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் கோயம்புத்தூர் ரோடு போகுது, ஒரு பக்கம் ஈரோடு ரோடு போகுது. ஆனால் கூட்டம் நடத்துறதுக்கு அந்த இடம் தகுதி இல்லாத இடம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கூட்டம் நடத்தலாம். விஜய்க்கு ஃபேன் பேஸ்டு அதிகம்தான். சின்ன பசங்கள்லாம் அவருடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க, அது கரெக்டு. ஆனால் திமுக காரங்க அந்த இடத்த, அதை ஆளுங்கட்சி திமுக அந்த இடத்த ஒதுக்கிட்டாங்க, அந்த இடத்த அவங்க விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே நமக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதல்ல, நம்ம என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து இந்த இடம் நமக்கு பேசுகிறதுக்கு தகுதியான இடமா அப்படின்னு அவர் கலந்து ஆலோசித்து பண்ணியிருக்கணும். அதை அவர் பண்ணலை. நம்ம அதுக்குள்ளே போக வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் ரீதியாக நம்ம பேச வரவே இல்லை. நான் ஒரே ஒரு கேள்வி தான் மக்கள் இடத்துல கேட்குறேன், பொதுமக்கள் இடத்துல. சின்ன குழந்தைங்களை எதுக்கு தூக்கிட்டு வர்றீங்க? ஒரு கூட்டம் நடத்தும் போது சின்ன குழந்தைங்களை தூக்கிட்டு இது கூட்டத்தில் ஏன்னா கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் கூடிடுச்சு. சின்ன குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு பார்க்கணுன்னு எதுக்கு ஆசைப்பட்றீங்க? இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் கையில் செல்ஃபோன் இருக்குது, எப்போ வேணால் எங்கே வேணால் பார்க்கலாம். அதை விட்டுட்டு அவரை பார்க்கணுன்னு சொல்லி சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா, மனசாட்சி இல்லாமல் சின்ன குழந்தைங்க கிட்டத்தட்ட 8-9 பேர் இறந்துட்டாங்க. பெண்கள் தான் அதிகமாக இறந்துருக்காங்க.
பெண்கள் 17 பேர் இறந்துருக்காங்க, ஆண்கள் 15 பேர் இறந்துருக்காங்க. இப்படியெல்லாம் நம்ம வந்து கட்டுக்கடங்காமல் கூட்டத்தில் போய் நம்ம சிக்கி நம்மளுடைய வாழ்வை இழந்துட்டு 1 மணி நேரத்தில் பேசிட்டு போயிடுவார் அவர். யாரையும் குறை சொல்ல விரும்பலை, எந்த கட்சியும் நம்ம கட்சி சாராமல் பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம பண்ணுற தப்பு இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக போய் பார்க்கணுங்கிற என்ன அவசியம்? அவர் படத்தில் பார்க்குறோம், நேரில் தள்ளி இருந்து பார்க்கலாம். ஆனால் குழந்தைகளை கொண்டு போய் பார்த்து அவங்க இறப்புக்கு நம்ம காரணமாக இருந்து காலம்பூரா நம்ம தான் கவலைப்படணும். தயவு செஞ்சு பைத்தியக்காரத்தனமாக ரசிகர்களாக இருக்காதீங்க. படத்தை பாருங்கள், பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, பண்ணுங்க. ஆனால் கூட்டத்தில் போய் சிக்கி சீரழிஞ்சு குழந்தைகள் இழந்து அப்பாவை இழந்து அம்மாவை இழந்து வருஷம் பூரா கவலைப்படுறது நம்ம தான். எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த மாதிரி நடக்காது. படிப்பறிவு, தொழில் ரீதியான எல்லா வகையிலையும் முன்னேறிய மாநிலம் இருந்தாலும் கூட, அதாவது மற்ற மாநிலங்கள் பாருங்கள், மற்ற வடக்கு இருக்கிற மாநிலங்கள் பார்த்திங்கன்னா கூட படிப்பறிவு கம்மியாக நம்ம சொல்லி நம்ம பெருமைப்பட்டுருக்குறோம். அவங்க கூட இவ்வளவு பைத்தியகாரத்தமாக இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. மக்களை பற்றி நான் கூட சொல்கிறேன். மக்கள் வந்து ரொம்ப முட்டாளாக இருக்கிறாங்க. இந்த காலத்தில் இவ்வளோ ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வளர்ந்துருக்கிற காலத்தில் இவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக ரசிகர்கள், அதாவது செலிப்ரிட்டிஸ் வந்து ஒரு தலைவர்களையோ ஒரு நடிகர்களையோ இவ்வளோ தூரம் கொண்டாடி நம்மளை இழந்து காலம் பூரா நம்ம அவதிப்படக்கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இவ்வளவு தீவிரமாக இருக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க, எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அளவோடு பார்த்து அளவோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பம் நாளைக்கு நல்ல முறை இருக்க முடியும். அது இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்தியாவிலே இது மாதிரி நடந்ததே இல்லை. இப்போது அரசியல் ரீதியாக இவங்க மேலே குறை சொல்கிறது, அவங்க மேலே குறை சொல்கிறது, அது வந்து நடக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மக்களாகிய நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம் குழந்தைகளை நாம் காப்பாற்ற வேண்டும், நம் வாழ்க்கையை நாம் காப்பாற்ற வேண்டும்ங்கிறத புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ரசிகர்கள் இருக்கவே கூடாது. எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அளவு இந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. தயவு செஞ்சு இப்போ இன்றைக்கி 40 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. முதல்ல வந்து இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். எனக்கு பேசவே வாய் வரல, எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. கரூரில் வந்து நான் அப்போ தான் போயிட்டுருந்தேன். 3 மணிக்கு அங்கே தான் போனேன், என்ட்ரு ஆகி போனேன். 7 மணிக்கு வரும்போது அங்கே என்னால் போக முடியல. அத்தனை கூட்டம், அத்தனை நெரிசல். கடைசியில் வந்து இது திசை திருப்பி எப்படியே போகுது, அதை பற்றி நம்ம சொல்ல வரவே இல்லை. மக்கள் வந்து நம்ம விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நம்ம பிள்ளைங்களை நம்ம காப்பாற்ற முடியும். பைத்தியக்காரத்தனமாக இருந்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்தப்போ பார்த்திங்கன்னா அது வந்து குறுகலான சாலை தான். ஒரு பக்கம் ஈரோடு ரோடு, ஒரு பக்கம் கோயம்புத்தூர் ரோடு போகுது. அதில் வந்து அவர் வரும்போது வந்து இதில் மாடி மேல் இருந்து பார்த்தவங்க இந்த மாடி மேல் இருந்து அத்தனை பேர் பார்க்குறாங்க, மரத்து மேலே ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்களாமா. இது வந்து இது இப்படி பண்ணவே கூடாது. இவ்வளோ முட்டாள்தனமான ஒரு செயல் நமக்கு என்ன? இந்த காலத்துலையும் இவ்வளோ டெக்னிக்கல், இவ்வளோ ஒரு சயின்டிஃபிக் வளர்ந்த காலத்தில் இப்படி இருக்கலாமா? தயவு செஞ்சு ஒரு கட்சி பண்ணிட்டோ தாவேக தலைவர் விஜய் ரசிகர்கள் மட்டுமே நான் சொல்ல வரல. எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஒரு நாள் 10 நிமிஷம் அவர் பேசிட்டு போயிடுவார். நம்ம ஆனால் வாழ்நாள் முழுவதும் நம்ம தான் வந்து அனுபவிக்கணும். ஒரு உயிர் போகிறது எவ்வளோ இதுங்க, மறுபடியும் சிந்திச்சு பாருங்கள். தயவு செஞ்சு வந்து மக்கள் வந்து திருந்த பார்க்கணும். மக்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது அறிவுரை அல்ல, சின்ன வேண்டுகோள். என்னால் பேச முடியல, ஏன்னா அவ்வளோ ஒரு நெரிசல். நான் அப்போ தான் அங்கே இருந்தேன். நான் அந்த சம்பவத்தில் நான் கொஞ்சம் தள்ளி இருந்தேன், இல்லை நான்லாம் சிக்கி அவதிப்பட்டிருப்பேன். நான் அத்தனை கூட்டம். ஏன்னா அந்த காலத்தை மாதிரி இந்த காலத்துலலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய பார்த்தா நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து ஹைப்ரிட் உணவு தான். எம்ஜிஆர் காலத்துலேயும் கலைஞர் காலத்துலேயும் வந்து அந்த 2 நாள் கூட காத்திருக்கலாம், தைரியமாக இருப்பாங்க, ஒன்றும் ஆகாது. இப்போவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ஒன்றுமே இல்லை, பார்த்தா வெளியில் 10 நிமிஷம் மின்ற மாதிரி தெரியும். உள்ள எல்லாம் ஹைப்ரிட் உணவு, சத்து இல்லாத உணவு சாப்பிட்டுட்டு தான் வெயிலில் 1 மணி நேரம் இருந்தால் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஒருத்தரை பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னா முடிஞ்சால் பாருங்கள், முடியலைன்னா தயவு செஞ்சு வெளியில் வந்துடுங்க. நீங்கள் பார்த்தாலும் பரவாயில்ல. குழந்தைங்களை தூக்கிட்டு போய் கர்ப்பிணி பெண்கள் நான் பார்க்கும்போது அத்தனை பெண்கள் கூட்டம், எத்தனை பேர் இறந்துருக்காங்க பார்த்தீங்களா? 1 மணி நேரம் பார்க்குறதுக்கு அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டிங்க.
தயவு செஞ்சு இவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்காதீங்க. நன்றி, வணக்கம். இது அறிவுரை அல்ல, அட்வைஸ் அல்ல, சின்ன வேண்டுகோள். நன்றி, வணக்கம். மற்ற மாநிலத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.